வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. நாள்தோறும் சுமார் 35 லட்சம் பயணிகள் மாநகர பேருந்துகளை பயன்படுத்திட உறுதுணையாக இருக்கும் என்றும் தகவல். தஞ்சாவூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த ஆயுதப்படை பெண் காவலரின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் 10 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்தப்படும். பட்டமளிப்பு விழாக்கள் தாமதம் தொடர்பாக ஆளுநர் மாளிகை விளக்கம். சென்னை மதுரவாயில் அருகே சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்து. பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றால் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்க முடியாது. நாகர்கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் விமர்சனம். சமூக நீதி மீது நம்பிக்கை இல்லாத மோடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை. பாஜக ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தாவேகா கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். சிவப்பு மஞ்சள் நிறத்தில் நடுவில் மிளிரும் வாகைப்பூ யானைகள் இடம்பெற்றதைக் கண்டு தொண்டர்கள் உற்சாகம். இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காக உழைப்போம். தாவேகா கொடி அறிமுக நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பேச்சு. ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நாம் எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். நடிகர் விஜய் கட்சியின் கொடியில் யானையை பயன்படுத்த பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு. கொடியில் இருக்கும் யானை சின்னத்தை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. துணை முதலமைச்சர் பதவி, அமைச்சரவை மாற்றம் ஆகியவை குறித்து முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பார். நடிகர் விஜயின் கட்சி கொடி பறக்கும் போது பார்ப்பேன் என்றும் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக பொதுச் செயலாளர் பறக்கும்போது பார்ப்பேன். அமைச்சர் சென்னை கிண்டியில் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை விரைவில் திறக்கப்பட உள்ளது. சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். சைதாப்பேட்டையிலே கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் ஒரு குழந்தைகளுக்கான மருத்துவமனை ரூபாய் 200 கோடி ரூபாய் செலவில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மிக விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரவிருக்கிறது. சென்னையில் இன்று மக்கள் நீதி மய்யம் செயற்குழு கூட்டம். கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விவாதிக்க இருப்பதாக தகவல். விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகளை வெளியிட்டது மாசு கட்டுப்பாட்டு வாரியம். சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மட்டுமே கரைக்க அனுமதி.
தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை 985 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரும் 27ஆம் தேதி முதல் 1050 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. பாப்பாரப்பட்டி அருகே கர்ப்பிணிக்கு கருக்கலைக்க முயன்ற பெண் செவிலியர் அதிரடி கைது. வீடுகளுக்கே சென்று கருக்கலைப்பு செய்து வந்ததும் போலீசார் விசாரணையில் அம்பலம். சங்கரன்கோவில் புதிய பேருந்து நிலையம் அருகே அனுமதியின்றி இயங்கி வந்த இருசக்கர வாகன காப்பகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. நகராட்சி அதிகாரிகள் திமுக கவுன்சிலரிடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியதால் பரபரப்பு. நெல்லையில் ரவுடிகள் நடமாட்டம் அதிகரித்து வருவதன் எதிரொலி. சீவலப்பேரி, திசையின் விலை உள்ளிட்ட இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர ரோந்து. பென்னாகரத்தில் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கப்பட்ட இலவச புடவைகளை அள்ளிச் சென்ற பெண்கள். ஒருவருக்கொருவர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கீழே விழுந்ததால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் இன்று குடமுழுக்கு. திரளான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியாவின் முதல் தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாட்டம். டெல்லியில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மக்களின் பயம் மற்றும் துயரத்தை துடைப்பதே காங்கிரஸ் கட்சியின் லட்சியம். சட்டப்பேரவை தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று அமெரிக்கா பயணம். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல். யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை இன்று சந்தித்து பேசுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்யா யுக்ரைன் போர் விவகாரம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்படலாம் என எதிர்பார்ப்பு. விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறால் 2 மாதங்களாக விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருப்பதாக அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் தகவல். மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி முன்னிலை. முதல் இன்னிங்ஸின் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 259 ரன்கள் குவிப்பு. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் இந்திய வீரர் சதீஷ்குமார் அதிர்ச்சி தோல்வி.